friends, welcome to Narmanam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜ் கோலா உருண்டை. அதுக்கு தேவையானது என்னன்னா உருளைக்கிழங்கு ஒரு 100 கிராம் எடுத்துர்க்கேன், காலிஃப்ளவர் ஒரு 100 கிராம், கேரட் ஒரு 50 கிராம், பட்டாணி ஒரு 50 கிராம். நான் எல்லாமே வேக வச்சு வச்சிருக்கேன். அடுத்து சின்ன ஆனியன் வந்து ஒரு 5 எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி உருண்டை கோலா உருண்டை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சின்ன ஆனியன் போட்டால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஒரு 2 நம்பர், புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் இதுக்கு தேவையானது பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோள மாவு ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், காரத்துக்கு சில்லி பவுடரு ஒரு 2 ஸ்பூன், மிளகுத்தூள் கொஞ்சம், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதை ஆரம்பிக்கலாமா? இப்போது நம்ம இந்த காய்கறி கலவையை மேஷ் பண்ணிடலாம். ஒரு சின்ன கிண்ணம் வச்சு, இல்லைன்னா மத்து இருந்தால் மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதை வேக வச்ச காயை நல்லா மேஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு பேன் போட்டிருக்கேன். நம்ம இந்த காய்கறி மசாலாவை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றுறேன், கொஞ்சமாக போடுறோம். எண்ணெய் காஞ்சதும் இந்த வெங்காயத்தை போடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் லேசாக வதங்கி விடுங்க. இதை வதக்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட அந்த காய்கறி கலவையில் போட்டு செய்யலாம். ஆனால் கொஞ்சம் வதக்கி சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போவே இந்த கோலா உருண்டைக்கு தேவையான உப்பு கொஞ்சம் நான் இந்த மசாலாவில் ஆட் பண்ணுறேன். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம மிளகாத்தூள் போடுறேன். மிளகுத்தூள், இந்த மசிச்சு வச்சிருக்கேன் காய்கறி கலவையை போடுறேன். நம்ம போட்டிருக்க இந்த மிளகாத்தூள், மிளகுத்தூள் இதோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். போதும். இப்போ நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சோம்புத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன், ஜீரகத்தூள்,
பொட்டுக்கடலை மாவு, புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், கை வச்சு செய்ய முடியாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்ந்து வர மாதிரி. இப்போ நம்ம சோள மாவை கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். சோள மாவு கரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த காய்கறி மசாலாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு கரைச்சி வச்சுருக்க சோள மாவில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் பரட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மசாலா கலவையும் நம்ம உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். இதோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காய்கறி மசாலா கலவையை பிரெட் க்ரம்ஸில் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். சைஸ் நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணால் போட்டுக்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணிடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு முதல்ல ஒரு பால் போடுங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். லேசாக பெரட்டி விடுங்க. இதோ நம்ம கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் வந்ததும் எடுத்துருங்க. மீதி இருக்க எல்லா உருண்டையும் பொரிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம வெஜ் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்துன்னா எங்கள் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.